அஸ்ட்ரோ பிரபஞ்சம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் கோவிந்தராஜ். இன்றைய விடியல் வெற்றியின் விடியலாக அமையட்டும். தினசரி நட்சத்திர பலன் பாகம் 5. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தை மாதம் 25ஆம் நாள் 7/2/2025 வெள்ளிக்கிழமை. இப்ப இன்று நடக்கக்கூடிய இந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது ரோஹிணி நட்சத்திரம். ரோஹிணி நட்சத்திரத்துக்கு உண்டான பொருள்கள் அப்படின்னா நாவல் பழம், பால் உணவு, பால்கோவா, ஜிலேபி. மலர்னு எடுத்துட்டா பாரிஜாதம், தெய்வம் கிருஷ்ணர். அப்ப மறுபடியும் சொல்றேன், ரோஹிணி நட்சத்திரத்துக்கு உண்டான பொருள் அப்படிங்கிறது நாவல் பழம், பால் உணவு, பால்கோவா, ஜிலேபி. மலர் அப்படின்னு எடுத்துட்டா பாரிஜாதம், தெய்வம்னு எடுத்துட்டா கிருஷ்ணர். அப்ப இன்றைய நாள்ல நம்ம பாத்தீங்கன்னா இந்த பொருள்களை இயக்க வேண்டிய நட்சத்திரங்கள் என்ன, தவிர்க்க வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் யாரு அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். அப்போ இயக்க வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா அஸ்வினி, கிருத்திகை, மிருகசீரிஷம், திருவாதிரை, பூசம், உத்திரம், அஸ்தம், அனுஷம், மூலம், அவிட்டம், சதயம், உத்திரட்டாதி. மறுபடியும் சொல்றேன், அஸ்தம், கிருத்திகை, மிருகசீரிஷம், திருவாதிரை, பூசம், உத்திரம், அஸ்தம், அனுஷம், மூலம், அவிட்டம், சதயம், உத்திரட்டாதி. இந்த நட்சத்திரக்காரங்க பாத்தீங்கன்னா இந்த ரோஹிணி நட்சத்திரத்தோட நாவல் பழம், பால் உணவு, பால்கோவா, ஜிலேபி. மலர்னு எடுத்துட்டோம்னா பாரிஜாத மலர், தெய்வம்னு எடுத்துட்டா கிருஷ்ணர். அப்ப இந்த வழிபாட்டையும் செஞ்சுக்கணும். இந்த பொருள்களை இன்றைய தினத்துல நீங்க பாத்தீங்கன்னா சாப்பிட்டு உங்க வேலையை செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். சரிங்களா? இது என்னன்னா நட்சத்திரத்துக்கு உண்டான வாழ்வியல் பரிகார முறைன்னு பேர் இருக்கு. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இயக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நட்சத்திரத்தின் வாயிலாகத்தான் இயங்குது. அப்ப இன்றைய இந்த ரோஹிணி நட்சத்திரத்துக்கான பொருள்களை தவிர்க்க வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் யாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். பரணி, ரோஹிணி, புனர்பூஷம், ஆயில்யம், மகம், பூரம், சித்திரை, சுவாதி, விசாகம், கேட்டை, பூராடம், உத்திராடம், திருவோணம், பூரட்டாதி, ரேவதி. மறுபடியும் சொல்றேன், பரணி, ரோஹிணி, புனர்பூஷம், ஆயில்யம், மகம், பூரம், சித்திரை, சுவாதி, விசாகம், கேட்டை, பூராடம், உத்திராடம், திருவோணம், பூரட்டாதி, ரேவதி. இந்த நட்சத்திரக்காரங்க இந்த ரோஹிணி நட்சத்திரோட பொருளாகிய நாவல் பழம், பால் உணவு, பால்கோவா, ஜிலேபி. மலர்னு எடுத்துட்டா பாரிஜாதம். அப்ப இந்த பொருள்களை நீங்க எடுத்துக்க கூடாது, மற்றவங்களுக்கு தானமா கொடுக்கணும். அப்ப இந்த நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணலாம்னா, ஒரு பால்கோவா வாங்கி நீங்க தானம் கொடுக்கலாம். ஒரு 1/2 கிலோ ஜிலேபி வாங்கி ஒரு நபர்களுக்கு தானமா கொடுத்துட்டு அன்றைய வேலையை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். இது பிரபஞ்சத்துல இயங்கக்கூடிய நட்சத்திரம். அன்றைய தினம் டெய்லி ஒரு நட்சத்திரம் இயங்கிட்டு வரும். அப்ப இந்த நாள்ல இந்த வெள்ளிக்கிழமை என்னைக்கு பாத்தீங்கன்னா இயங்கக்கூடிய நட்சத்திரம் எதுன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ரோஹிணி நட்சத்திரம். அப்ப இந்த ரோஹிணி நட்சத்திரத்துக்கு உண்டான பொருள்களை இப்ப நான் சொன்ன இந்த நட்சத்திரக்காரர்கள் நீங்க தவிர்க்க வேண்டியவங்களா இருக்கீங்க. அப்ப இந்த பொருளை நீங்க தானமா கொடுத்துட்டு உங்களுடைய வேலையை ஆரம்பிங்க, ரொம்ப சிறப்பா இருக்கும். சரிங்களா? நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம அஸ்ட்ரோ பிரபஞ்சம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரிங்களா? நீங்க ஷேர் பண்ணக்கூடிய அந்த விஷயம் இன்னும் பல மக்களுக்கு போய் சேரும். ஏன்னா இதை நாங்க சிரத்தை எடுத்து டெய்லியுமே நடக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு அன்றைய பதிவை நம்ம போட்டுட்டு இருக்கோம். அதனால இதை ரொம்ப யூஸ்ஃபுல்லா நீங்க யூஸ் பண்ணிக்கிங்க. சரிங்களா? நன்றி. வாழ்க வளமுடன். விழுந்தால் விதையாய் விழுவோம், எழுந்தால் மரமாய் எழுவோம்.